டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து தொடர்பாக டெல்லி சென்று திரும்பிய கிராம பிரதிநிதிகளுக்கு மேலூர் அருகே வல்லாளப்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக விடுக்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்யுமாறு அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, கிடாரிப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த அறவழி போராட்டம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்தது. இது தொடர்பாக கிராமங்களின் பிரதிநிதிகள் 7 நபர்கள் டெல்லிக்கு சென்று மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. இதனால் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கிய மேலூர் சுற்றுப்பகுதி மக்கள் ஆடி பாடி கொண்டாடினர். இந்த மலையையும் மக்களையும் காய்க்கிற போராட்டத்தை நாம் வென்றிருக்கிறோம். இந்நிலையில் டெல்லி சென்ற பிரதிநிதிகள் ஊர் திரும்பினர். வல்லாளப்பட்டியில் உள்ள வெள்ளிமலையாண்டி சுவாமி கோயில் மந்தைக்கு வந்த அவர்களை கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளம் முழங்கியும் உற்சாகமாக வரவேற்றனர். பெண்கள் குலவையிட்டும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். போர்க்கால அடிப்படையில் ஒரு ஜீவா போட்டு எங்களுக்கு அதை ரத்து பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்களும் எங்கள் மக்களும் அனைத்து தர கட்சியினரும் அனைத்து தர சமுதாயத்தினரும் மாணவர்கள் எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் எங்கள் ஊரை காப்பாற்ற நடைபயணம் முறையாக அறப்போராட்டமாக நடந்து வெற்றி அடைஞ்சிருக்கான். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களும் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எல்லாருடைய உழைப்பும் இந்த வெற்றிக்கு காரணம். எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டு நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. நரசிங்கமேட்ல இருந்து மதுரை வரைக்கும் நடத்தின போராட்டம் இந்தியாவுக்கே ரோல் மாடல். அவங்க சொன்ன வார்த்தை இது அவங்க சொன்ன வார்த்தை இந்தியாவுக்கே ரோல் மாடல். அமைச்சரை சொல்றாங்க இந்தியாவுக்கே ரோல் மாடல். இனி ஒரு கூட்டமோ ஒரு போராட்டம் எது நடக்கிறா இருந்தாலும் அந்த நம்ம ஏரியாவில் நடந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி பண்ற அளவுக்கு பண்ணாங்க. அரசாங்க சொத்துக்கு ₹1 பங்க விளைக்காம அரசு காவல்துறை அதிகாரிகள் மறிச்சாலும் அவங்கள தள்ளி விடாம மாட்டுப்பாதை விலகி போய் பேரிகேட் இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தமிழக அரசுக்கோ தமிழக சொத்துக்கோ தமிழக காவல்துறைக்கோ எதுவும் படுத்தாம ஒரு அருமையான மக்கள். நீ உங்க மக்களுக்காகவே நான் பண்ணணும், உங்க பகுதி மக்களுக்காகவே பண்ணணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப கனிவா பேசினாங்க. உறுதியா பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அது பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு.